இப்ப நான் இத சொன்னேன்னா, மனுஷங்க அக்செப்ட் பண்றேங்கிறது பெரிய விஷயம். சின்ன சிராய்ப்பு இருந்தா கூட போயிட்டு உடனே ஒரு ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வரோம்னு நெனைக்குவேன். ஏன் அது இங்கேயே தாத்தா தலைவெட்டி பூண்டுன்னு ஒண்ணு ம். இருக்கு. அத எடுத்து நீங்க எடுத்து பண்ணும்போது, இந்த இடத்துல கட் ஆயிருச்சு எனக்கு. இந்த ஓகே. இடத்துலயே நான் நர்சிங்ல இருக்கிறதுனால, ஓகே, மேக்ஸிமம் ஓகேம்மா. இதுல 3 ஸ்டிச்சஸ்க்கு மேல போட ம். வேண்டி வரும். ம், ம். ஆனா, நான் இதுல எதுவுமே பண்ணல. ஓகே. இந்த ஸ்கின் பீல் ஆயி இவ்ளோ தூரத்துக்கு நிக்குது. ம். வலிய என்னால பொறுத்துக்கிட்டு, இத கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அந்த இலைய மட்டும் கசக்கி விட்டுட்டு, நல்லா டைட்டா ஒரு கட்டிட்டீங்க. காட்டன் கிளாத் வச்சு கட்டிட்டு, ஒரு 2 டேஸ் அதுல தண்ணி படாம வச்சிருந்தேன். ஓகேம்மா. 1 வீக்ல அது ஹீல் ஆயிருச்சு. ஓகே, இதே ஓகே. நான் டாக்டர் கிட்ட போனேன்னா, ம். தையல் போடுறதுக்கு ஒரு டைமு, அந்த ஸ்டிச்சஸ் எடுக்கிறதுக்கு ஹீலிங் ப்ராசஸ் ரொம்ப போகணும். நேரம் எடுத்திருக்கும். அ தண்ணி படாம வச்சிருக்கிறது இப்போ தண்ணி படாம வைக்கிறதுங்கிறது கான்செப்ட் தான். அது ஓகே. ஒரு 3 டேஸ்ல அது சரியா ம். போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அங்க போனேன்னா, இதுக்கான ஆன்டிபயாட்டிக்கு ம். எல்லாம் சேர்ந்து ஒரு மாதிரி வந்துரும். ம். இப்ப நான் எதுவுமே இல்ல. எனக்கு வந்து அந்த பொறுமை மட்டும் வேணும். சகிப்புத்தன்மை எனக்கு வேணும். ஓகே, இந்த ஓகேம்மா. வலிய பொறுத்துக்கிட்டு அந்த மருந்த போட்டேன்னா சரியா போயிருச்சு. ம். இப்ப நான் இத சொன்னேன்னா, மனுஷங்க அக்செப்ட் பண்றேங்கிறது பெரிய விஷயம். ஏன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல. இப்ப டாக்டர் போயிட்டு அவ்ளோ பெரிய தையலானது தானா சரியாகுமா? ம், ம். அது எப்படி சரியாகும்? சீழ்கோக்காதா? ஓகே, இது ஓகே. எல்லாமே போயிட்டுருக்கும். கேள்வியா இருக்கும். ஆனா, டாக்டர் அதே மெடிசன குடுக்கும்போதோ, இல்ல அவங்க ஸ்டிச்சஸ் போடும்போது யாருமே எதுவுமே கேட்க கேட்க போறதில்ல. போறதில்ல. அவங்களும் தண்ணி வச்சு தான் கிளீன் பண்ணுவாங்க. ம். டிஸ்டில் வாட்டர் வச்சு கிளீன் கிளீன் பண்ணிட்டு பண்ணி தான் அதுக்கப்புறம் தான் போடுவாங்க. அந்த மாரியான சூழ்நிலைகள் கொஞ்சம் மாறணும். ஓகே, ஓகே.